மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அழகிரிக்கு 300 ரூபாய் சால்வை அணிவித்துவிட்டு வீட்டில் பாம் வைத்துவிட்டு வந்துவிட்டார் என இயக்குனர் மனோபாலா கிண்டலடித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் நடிகைகள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஈரோடு மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வகுமாரை சின்னையனை ஆதரித்து நடிகர் பொன்னம்பலம், இயக்குனர் மனோபாலா ஆகியோர் பேசினர். பொன்னம்பலம் பேசும்போது, தமிழ் உணர்வு உள்ளவர்கள் தமிழ் பெண்மணி ஜெயலலிதா பிரதமராக அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். நம்ம தமிழ்நாட்டை குட்டிச்சேவர் ஆக்கிட்டு போன கலைஞர் அவர்கள் காங்கிரஸோட சேர்ந்துகிட்டு, அதாவது கூட்டணிறாங்க. அந்த கூட்டணிக்கு அர்த்தம் தெரியாம இருக்காங்க. அந்த சோனியா காந்தியின் பேர் வச்சா நம்ம காந்தி மாதிரி அந்த காந்தி ஆயிட முடியுமா? இத்தாலியில இருந்து வந்திருக்கு. இத்தாலியில வந்து என்ன பண்ணிருக்கு? நம்ம தாலியா இருக்க வந்திருக்கு. நம்ம நாட்டுல நம்ம அம்மா நமக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம பண்றாங்க. அந்த தமிழ்நாட்டு உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த தமிழ்நாட்டு உணர்வு இருக்கணும். தமிழ்நாட்டு பெண்மணியை நம்ம பாரத பிரதமராக்கணும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். இதனை அடுத்து இயக்குனர் மனோபாலா பேசினார். அவர் பேசும்போது, ஊழலை ஒழிப்பேன் என்று கூறும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பணம் வாங்கி கொண்டுதான் கூட்டணி வைத்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். அழகிரிக்கு 300 ரூபாய் சால்வை அணிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வீட்டில் குண்டு வைத்துவிட்டு வந்துவிட்டார் என்று கிண்டலடித்தார். நம்மளாம் ஜெயிக்க போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் போய் அழகிரி ஆதரவு கேட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அதனால இன்னும் குடும்பத்துல நடுக்கூடத்துல பாம்பை கொடுத்து போயிட்டாரு வைகோ. ஏற்கனவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் வீட்டுல போய் ஒரே ஒரு சாலை வாங்க 300 ரூபாய்க்கு பொத்தி நடுக்கூடத்துல போட்டு போயிட்டார். அப்ப இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி வராங்க, காங்கிரஸ் வராங்க, எல்லாம் வராங்க. சரி, நம்ம யாரையானு எதிர்பார்த்தோமா?